நியூ இயர் வந்தா நியூ பிகினிங்ன்னு சொல்வாங்க. பட் நியூ இயர் வந்ததுலேருந்து எனக்கு உடம்பு சரியில்லாம ஆயிடுச்சு. இங்க யுஎஸ்ல எல்லாருக்கும் ஃப்ளூ ரொம்ப இருக்கு. ஸோ, என்னோட நியூ இயர் முடிச்ச அடுத்த நாளே நாங்க எல்லாரும் சிக் ஆயிட்டோம். அதுக்கு தான் இந்த வீடியோ கூட ரொம்ப லேட்டா நான் உங்களுக்கு அப்லோட் பண்றேன். மேபி உங்களுக்கு பொங்கல்லாம் முடிஞ்சிட்டு தான் இந்த வீடியோ நீங்க பார்ப்பீங்க. ஐ அம் ஸோ சாரி. பட் ஹேப்பி நியூ இயர் டு எவ்ரிஒன். இந்த இயர் உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ஹாப்பியா அண்ட் பீஸ்ஃபுல்லா நீங்க நெனச்ச மாரி போணும்னு நான் கூட விஷ் பண்றேன். அண்ட் நியூ இயர்க்கு ரெசல்யூஷன்னு நான் பெருசா எதுவும் எடுக்க மாட்டேன். அண்ட் எடுத்தா அத ஃபாலோ பண்ணவும் மாட்டேன். ஏன்னா ஆன் த ஃப்ளோ அவ்வளோதான். பட் இந்த வாட்டி கண்டிப்பா ஒரு ரெசல்யூஷன் எடுக்கணும்னு ஒரு ரெசல்யூஷன் எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா இருக்கும். பட் யாஹ்! இந்த வாட்டி என்ன ரெசல்யூஷன் எடுக்கணும்னு நான் நெனச்சேன்னா, எத பத்தி யோசிக்கக்கூடாது. இருக்கிற லைஃப், இருக்கிற மொமெண்ட் என்ஜாய் பண்ணணும். ஏன்னா நெறைய பேருக்கு இந்த மாதிரி லைஃப் கிடைக்காது. ஸோ, இந்த ப்ரெஷியஸான ஒரு லைஃப்ப ஏன் நம்ம ரொம்ப யோசிக்கிறோம்? நெக்ஸ்ட் என்ன? ஃப்யூச்சர் என்ன? அத பத்தியெல்லாம் யோசிக்காம இருக்கிற மொமெண்ட் என்ஜாய் பண்ணணும். ஸோ, அதுதான் என்னோட ரெசல்யூஷன். அண்ட் இன்னொன்னு என்னன்னா, ரொம்ப ரிக்ரெட் பண்றேன் நானு. ஏன்னா, ஒரு சில விஷயம்லாம் அது அவ்ளோ ஃபீல் பண்ணணுமா? அப்படின்னு இப்ப தோணுது. அண்ட் ஸோ அதெல்லாம் இனிமேல் இருக்கக்கூடாது. கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா மைண்ட் வச்சுக்கணும். நம்ம மைண்ட் நம்ம தான் பார்த்துக்கணும். அந்த மாதிரி நான் இப்போ ஒரு ரெசல்யூஷன் எடுக்கிறேன். ஏன்னா, ஐம் கோயிங் டு பி அ மாம். ஸோ இன்னும் பேபி வந்துட்டா யோசிக்க டைம் இருக்காது. பட் ஆல்சோ அந்த டைம் மூட் ஸ்விங்ஸ் இருக்கும். நம்ம என்ன யோசிக்கிறோமோ நம்மளுக்கே தெரியாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இருக்கிற மொமெண்ட் என்ஜாய் பண்ணணும். அவ்வளோதான். அண்ட் எனக்கு தெரிஞ்சு இப்போ வரைக்குமே என் ஹஸ்பண்ட் அதான் ஃபாலோ பண்ணுறாங்க. அதுக்கு தான் அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு என்னென்னா அதே நினச்சிட்டு இருக்க மாட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன நெக்ஸ்ட் என்ன போயிட்டே இருப்பாங்க. பட் யா அது நான் கூட அவர்கிட்டேருந்து கற்றுக்கிட்டு ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ ரொம்ப சில்லியான மேட்டர்ஸ்க்கு ரொம்ப கோவப்படுறது. ஆக்சுவலி கோவம் படாம இருக்க முடியாது. பட் வி கேன் ட்ரை. என்னன்னா, இந்த விஷயத்துக்கு இப்போ இந்த டைம்க்கு இந்த கோவம் தேவையா? அப்படின்னு அது யோசிக்கணும்னு ஒரு தானா அந்த மெச்சூரிட்டி இப்போ எனக்கு வந்துருச்சுன்னு நெனைக்கிறேன். ஸோ இப்போ என்னதான் ஓகே இந்த சிச்சுவேஷன் கோவம் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு, அத நான் அப்படியே கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு சைலன்ட்டா இருந்துட்டேன்னா, நெக்ஸ்ட் மொமெண்ட் அப்பா நல்ல வேளை நான் கோவப்படல. இல்லன்னா இந்த இந்த ஒரு மொத்த ஈவென்ட்டே ஸ்பாயில் ஆயிருக்கும். மொத்த டேவே ஸ்பாயில் ஆயிருக்கும் அப்படின்னு நான் நெறைய வாட்டி நான் அத டெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்க கூட அத ட்ரை பண்ணுங்க. ரொம்ப கோவம் வந்துச்சுன்னா கொஞ்சம் அ தனியா போயிடுங்க. இல்ல எங்கனா போய் உட்காந்துருங்க பீஸ்ஃபுல்லா. ஸோ அதுக்கப்புறம் நீங்களே யோசிப்பீங்க. நல்ல வேளை நம்ம கோவப்படலன்னு. எனக்கு அது நெறைய வாட்டி நடந்திருக்கு. ஸோ நான் அது கூட ஃபாலோ பண்ணணும்னு நெனைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோல நான் இவ்ளோ பேசுறதுக்கு ரீசன் வந்து நெறைய டீனேஜர்ஸ் அண்ட் நெறைய இப்போ யங் ஏஜ் விமென்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் எல்லாம் அப்ராட்க்கு படிக்க போறீங்க அண்ட் ஒர்க்குக்கு போறீங்க அண்ட் நியூவா மேரேஜ் ஆயிட்டு போறீங்க. நியூ ஃபேமிலிக்கு போறீங்க. நியூ பிளேஸ்க்கு போறீங்க. ஸோ இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன விஷயம் உங்களுக்கு மைண்ட்ல வச்சுக்கிட்டா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பிகாஸ் நான் கூட இந்த மாரி சிச்சுவேஷன்ஸ் தாண்டி தான் வந்திருக்கேன். ஸோ வாட் எவர் இட் இஸ் ஹாப்பியா இருங்க. லைஃப் என்ஜாய் பண்ணுங்க. எதனா ப்ராப்ளம்னா அது உட்காந்து யோசிங்க. இதுக்கு என்ன ரெசல்யூஷன்? இது கோவப்படுறதா? இல்ல சண்டை போடணுமா? அது அவசியமா? இந்த டைம்க்கு, இந்த சிச்சுவேஷனுக்கு? அவ்வளோதான். வெரி சிம்பிள். இதுதான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். நத்திங் எல்ஸ். அண்ட் அதர் தென் திஸ் அன்னைக்கு என் டே எப்படி போச்சுன்னா, கொஞ்சம் அப்போவே நாங்கள் எல்லாம் சிக்காக தான் ஃபீல் பண்ணோம். அண்ட் ரொம்பனா ரொம்ப கோல்டாக இருந்துச்சு. நியூ இயர் அதுவுமா எப்படி வீட்டிலே இருக்கிறதுன்னு சொல்லிட்டு நாங்கள் பக்கத்தில் இருக்க ஒரு பார்க்குக்கு போனோம். ஸோ அங்கே தான் இந்த ஈவெண்ட் மாதிரி நடந்துச்சு. அண்ட் நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு அங்கே போயிட்டு கொஞ்சம் ஃபன்னாக இருந்துச்சு.
மை ஹஸ்பண்ட் அண்ட் என் அம்மா கூட என் கூட இருந்தாங்க. ஸோ தட்ஸ் அ பிக்கெஸ்ட் பிளெஸ்ஸிங். 2 பேர் இருக்கிறது. ஏன்னா இந்த ப்ரெக்னென்சி டைமில் ஹஸ்பண்டும் இருக்கணும், அம்மாவும் இருக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கும். ஸோ அது இப்போ எனக்கு நடக்குதுன்னும் போது ஐ எம் வெரி ஹாப்பி. அண்ட் ரொம்பனா ரொம்ப கோல்டாக இருந்துச்சு. என் ஹேண்ட்ஸ் எல்லாம் ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. அண்டு எங்கள் அம்மா இதுதான் ஃபர்ஸ்ட் அவங்க இப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது. எனக்கு ஆல்ரெடி இங்கே 1 இயர் ஆயிடுச்சு. ஸோ கொஞ்சம் எனக்கு ஓகே. பட் எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப கோல்டானதுனால ஷி காட் ஃபீவர் அண்ட் ஈவன் ஐ காட் ஃபீவர் அண்ட் மை ஹஸ்பண்ட் காட் ஃபீவர். ஸோ 3 பேரும் லைக் ஜான் ஃபர்ஸ்ட் அன்னைக்கு ஃபீவரில் தான் சாமி கும்பிட்டுட்டு வீடெல்லாம் க்ளீன் பண்ணோம். பட் ஓகே, நாங்கள் நியூ இயர் அதுவுமா நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு எங்களை நாங்களே என்கரேஜ் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சம் வேலையெல்லாம் அப்படி செப்பரேட் பண்ணிக்கிட்டு நாங்கள் பண்ணோம். அண்ட் நல்லா இருந்துச்சு. ஹாப்பியாக குட்டி ஃபேமிலி ஹாப்பியாக இருக்கும். அண்ட் யா, இங்கே வந்து ரொம்ப இப்படி பசி எடுத்துச்சு. ஸோ ஃபுட் ஏதோ சாப்பிட்டோம். பட் எனக்கு பிடிக்கல. அண்ட் அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு வந்தால் கரெக்டாக 12க்கு கிராக்கர்ஸ் வெடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வி வர் ஸோ ஹாப்பி. அண்ட் இந்த நியூ இயர்க்கு என் ஃபேமிலியில் இன்னொரு குட்டி ஒருத்தவங்க வரப்போகிறாங்க. ஸோ வெரி வெரி ஹாப்பி. ஹாப்பி நியூ இயர் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.